ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இனிய கிருஷ்ண ஜெயந்தி தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் என்னென்ன செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இன்றைக்கி அவல் லட்டு செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்காக மிளகு சம்பா அவல் அது எடுத்திருக்கேன். ஸோ அது நல்லா ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கணும். இப்போ 1 கப் அவல் சேர்க்கணும்னா 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்க போகிறேன். ஸோ அதையும் லைட்டாக சூடாகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த தட்டை சீடை அதெல்லாம் செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு இருக்குல்ல, அது இடியப்ப மாவு இருக்குல்ல, அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு அதை செஞ்சுக்கணும். இப்போ அவல் லட்டுக்கு பார்த்திங்கனாக்கா அந்த அவல் அதோட பொட்டுக்கடலை இதோட வெல்லம் கொஞ்சம் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக நெய் விட்டு அப்படியே உருண்டையாக உருண்டை எடுத்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்டான அவல் லட்டு ரெடி ஆயிரும். இதெல்லாம் இப்போ தான் செய்கிறேன். ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் இந்த மாதிரி பலகாரம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா அதே போல் அடுத்த சீடைக்கும் மாவு நல்லா எடுத்து பிசைஞ்சாச்சு. இதோட உளுந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து அதையும் பொடி பண்ணி சளிச்சு எடுத்துக்கணும். அது பச்சரிசி மாவு, அப்புறம் கொஞ்சமாக எள்ளு சீரகம் நல்லா கசக்கி போட்டுக்கணும். அதோட பெருங்காயத்தூள் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து வெண்ணெய் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இதையும் நான் நல்லா பிரித்து எடுத்துக்க போகிறேன். 2 பங்காக பிரித்து எடுத்து அதில் கொஞ்சமாக சீடை, அப்புறம் தட்டை, அதுக்கப்புறம் முறுக்கும் பட்டர் முறுக்கும் செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு 3 பங்காக பிரித்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ சீடைக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்டாக அப்படியே பண்ணி வச்சுக்கிட்டேன். இதே போல் பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருந்தது. அப்புறம் தட்டைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் செய்யாமல் குட்டி குட்டியாக கிண்ணத்தோட பின்பக்கம் இருக்கும்ல அதில் வச்சு அப்படியே தட்டி எடுத்துக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சேன். ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சேன்னா சொல்ல முடியாது. ஸோ எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன். அதே போல் எல்லாமே சூப்பராக வந்தது. லட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த மிளகு சம்பாலே பொங்கலும் செஞ்சுருந்தேன். அவல் இருக்குல்ல அதை வச்சு அவல் கொஞ்சம் பாசிப்பருப்பு ஃபஸ்ட் நல்லா குழஞ்சி வெந்ததுக்கு அப்புறமா இதோட கொஞ்சமாக வெள்ளைப்பாகு, அதோட கொஞ்சம் பச்சை கற்பூரம், அப்புறம் ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக உப்பும் சேர்த்து நெய் சேர்த்து பொங்கலும் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சீடையெல்லாம் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் இது மாதிரி வெடிச்ச மாதிரி தான் வரும். ஆனால் நல்லா கிறிஸ்பியாக நல்லா நான் அதனால தான் சிங்கிலேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்தேன். நல்லா கலரும் ஒயிட்டாகவே இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்தது. தட்டையும் அதுக்கப்புறம் போட்டு எடுத்தேன். ஃபைனலாக கொஞ்சமாக பட்டர் முறுக்கு செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா அது எல்லாமே உடஞ்சே வந்தது. சரி, இதான் ஃபஸ்ட் டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே செஞ்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி எப்போதுமே ஸ்வீட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவோம். அப்படியே பேக்காக இருக்கும் தெரியுமா, அது மாதிரி வாங்கி வைக்கிறது. இந்த வாட்டி எல்லாமே கையோடு செஞ்சேன். ஸோ பசங்களுக்கும் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்தது. எல்லாருக்கும் கொஞ்சம் ஃபீவர் அந்த மாதிரி வந்ததுனால ஸோ நிறையாலாம் செய்ய முடியல. கொஞ்சம் சாமிக்கு படைக்கிறதுக்காக கொஞ்சமாக செஞ்சேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சேன். ஸோ நிறையா பலகாரம்லாம் செய்யலை. ஸோ நம்ம கிருஷ்ணர் தானே, அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சு வச்சுருக்கேன். அதே போல் இந்த கிருஷ்ணர் ஃபோட்டோ நான் வச்சுருப்பேன் பார்த்தீங்களா, அது காமிக்கிறேன் ஃபைனலாக. அது நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி நான் பெங்களூர் போனப்போ அங்கே வாங்கிட்டு வந்தது தான். ஸோ அதை வச்சு சாமி கும்பிட்றது. அதுக்கப்புறம் தான் நான் கன்சீவே ஆனேன். சொல்லுவாங்க தெரியுமா, கிருஷ்ணர் வச்சு சாமி கும்பிடுறது கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல் என் வாழ்க்கையில் நடந்தது. அதெல்லாம் நான் இப்போ யோசித்து பார்க்கும்போது சார் நமக்கும் அப்படி தான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே போல் அந்த கிருஷ்ணர் இந்த வெண்ணையை சாப்பிடணும், அந்த குழந்தையாக இருந்துட்டு அந்த மாதிரி ஃபோட்டோ வச்சு சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது தெரிஞ்சுலாம் நாங்கள் வாங்க கிடையாது. கோயிலுக்கு போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கன்சீவ் ஆகி பாப்பா பிறந்தான். ஸோ அதுலேருந்தே கிருஷ்ண ஜெயந்தினாலே ஒரு தனி ஜாலியாகிடும். நல்லா பசங்களை வச்சு நல்லா பண்ணுறது. இன்றைக்கி கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ போயிட்டு வந்ததுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கோலத்தையும் கழிச்சிட்டான் தம்பி. 2 பேரும் விட்டுட்டு தான் போயிருந்தேன். ஸோ அவங்க அழிச்சிட்டாங்க. ஸோ சாமிக்கு எல்லா சேர்த்து படைச்சு நல்லா அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட்டோம். ஸோ எல்லாருக்கும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அவங்களுக்கு வேண்ட எல்லா வளங்களும் கிடைக்குன்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக சாமிக்கு படைச்சிருக்கேன். எல்லாத்தையும் எங்கள் வீட்டு கிருஷ்ணர் சாப்பிடுவார் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குனாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.